Hello students, welcome to Maximum KMR channel. 10th Max Chapter 3 Algebra Example 3.60 கான சொல்யூஷன் என்னன்னு பார்க்கலாம். Before that நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நாங்கள் சொல்லித்தர மெத்தட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். ஹைப் ஆப்ஷன் இருந்தால் ஹைப் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இங்கே ஏக்கு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, பிக்கு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே 3x3 மேட்ரிக்ஸ். இது ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் பார்த்தோம்னா 3 rows 3 column, ரைட். 1 2 3 இருக்குது. அதே மாதிரி 3 columns இருக்குது. ஸோ ரோஸ்னால் லெஃப்டில் டு ரைட்டில் பார்க்கணும், காலம்ஸ்னால் மேலேருந்து கீழே இருக்கிறது எல்லாமே காலம்ஸ். 3x3 மேட்ரிக்ஸில் ரெண்டுத்தையும் நம்மளை ஆட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ ஆட் பண்ணலாம். சொல்யூஷன் ஏ ப்ளஸ் பி. அடிஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரெண்டு மேட்ரிக்ஸ்க்கும் சேம் ஆர்டர் இருந்தால் தான் ஆட் பண்ண முடியும். ஓகே, ஸோ ஒரு மேட்ரிக்ஸ் வந்து 3x3லேயும் இன்னொரு மேட்ரிக்ஸ் 2x3ல கொடுத்துருந்தாங்கன்னா அடிஷனுடைய பாசிபிலிட்டி இருக்காது. சரிங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல இங்கே 3 ரோஸு 3 காலம்ஸும் இருக்குது. இந்த இடத்துல 3 rows 3 column இருக்குது. ஸோ இது இப்போ நம்ம ஈஸியாக ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு இங்கே இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டையும் இங்கே இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டை ஆட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ரோவில் செகண்ட் எலிமெண்ட், ஃபர்ஸ்ட் ரோட செகண்ட் எலிமெண்ட், அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ரோ தேர்ட் எலிமெண்ட், ஃபர்ஸ்ட் ரோ தேர்ட் எலிமெண்ட் கரஸ்பாண்டிங்காக இப்படி தான் ரெஸ்பெக்டிவாக நம்ம ஆட் பண்ணிக்கிட்டே போகணும். சரிங்களா? இங்கே 1, இங்கே ஃபர்ஸ்ட்டாக 1 இருக்குது. ஸோ 1 + 1ன்றது ஃபர்ஸ்ட் ரோவில் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டாக வரும். ஃபர்ஸ்ட் ரோவுடைய செகண்ட் எலிமெண்ட்டை பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் பாருங்கள், 2 இருக்குது 7 இருக்குது. 2வையும் 7ஐயும் ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலமில் போடணும். ஃபர்ஸ்ட் ரோ தேர்ட் காலம், ஃபர்ஸ்ட் ரோ தேர்ட் காலம் 3 + 0. இதை வந்து ஃபர்ஸ்ட் ரோவில் தேர்ட் காலமான எலிமெண்ட்டாக போடணும். அடுத்ததான் அதேமாதிரி செகண்ட் ரோ எடுத்துக்கோங்க. செகண்ட் ரோவில் சிமிலர்லி 4 + 1 5 + 3 6 + 1 எழுதணும். 4 + 1 and 5 + 3. 5 + 3ன்றது செகண்ட் ரோவில் செகண்ட் ரோவில் தேர்ட் காலம் 6 + 1 அண்ட் லாஸ்ட்டாக தேர்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் 7 + 2, third row second column 8 + 4, finally 9 + 0. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டா நமக்கு ஃபைனலான ஆன்சர், ரெண்டு மேட்ரிக்ஸையும் ஆட் பண்ணதுக்கான ஆன்சர் வந்துடும். 1 + 1 2, 2 + 7ன்றது 9 ஆகிடும், 3 + 0ன்றது 3 and 4 + 1 is 5, 5 + 3 is 8, 6 + 1 is 7, 7 + 2 is 9, 8 + 4 is 12, 9 + 0 9 ஆகிடுச்சு. 2 9 3 5 8 7 9 12 9. இதுதான் வந்து நமக்கு ரிக்வயர்ட் மேட்ரிக்ஸ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்னென்னு பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 3.61. 2 examinations were conducted for 3 groups. மொத்தம் 3 குரூப்ஸ் இருக்காங்க. இவங்களுக்கு 2 எக்ஸாமினேஷன்ஸ் நடத்துகிறாங்க. ஒன்று எக்ஸாம் ஏ, இன்னொன்று எக்ஸாம் பின்னு வச்சுக்கலாம். சரிங்களா? ஃபார் 3 groups, அதாவது 3 குரூப்ஸ் இருக்காங்க. குரூப் 1 குரூப் 2 குரூப் 3 3 குரூப்ஸ்க்கு 2 வகையான எக்ஸாம்ஸ் எடுத்து நடத்திருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. நேம்லி குரூப் 1 குரூப் 2 குரூப் 3ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 3 குரூப் ஆகிடுச்சு, 2 எக்ஸாம் நடந்திருக்கு. த டேட்டா ஆன் ஆவரேஜ் மார்க்ஸ் ஃபார் த சப்ஜெக்ட்ஸ். ஸோ அந்த குரூப்ஸில் வந்து ஆவரேஜாக எல்லாத்துலேயும் மார்க் எடுத்தது ஆவரேஜ் பண்ணி தமிழில் எவ்வளோ குரூப் 1 எடுத்திருக்காங்க, குரூப் 2 எவ்வளோ தமிழில் எடுத்திருக்காங்க, அதே மாதிரி குரூப் 3 எவ்வளோ தமிழில், இங்கிலீஷில் அதே மாதிரி 3 குரூப்ஸும், சயின்ஸில் 3 குரூப்ஸும், மேக்ஸில் 3 குரூப்ஸும் எவ்வளோ மார்க் வந்து எடுத்திருக்காங்க அப்படின்றத செப்பரேட்டாக இந்த இடத்துல ஒரு மேட்ரிக்ஸாக கொடுத்துருக்காங்க. ஏன்றது ஒரு மேட்ரிக்ஸ். இந்த இடத்துல குரூப் 1 தமிழில் 22 எடுத்திருக்காங்க, குரூப் 2 50, குரூப் 3ன்றவங்க 53. இந்த குரூப்ன்றது என்னென்னா நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு குரூப்பாக எடுத்திருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு குரூப் எடுத்திருக்காங்க, அதை பின்னு எடுத்திருக்காங்க. இங்கே குரூப் 1 தமிழில் 20யும் குரூப் 2 வந்து 18 மார்க்ஸ். குரூப் 3ல் வந்து சில ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களுடைய தமிழ் மார்க் எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஆவரேஜ் எடுத்தால் 81 மார்க்ஸ் எடுத்திருக்காங்க. இந்த மாதிரி எல்லா குரூப்ஸ்க்கும் தமிழ், இங்கிலீஷ், சயின்ஸ், மேக்ஸ் 4 மார்க்கும் கொடுத்துருக்காங்க. கொடுத்ததுக்கு அப்புறமா ஃபைனல் நம்ம என்ன ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. Given below in the matrix as A and B, find the total marks of both examination of all these groups. ஸோ இங்கே இந்த ஏபியும் பியும் ப்ளஸ் பண்ணி டோட்டல் மார்க்ஸ் ஆஃப் குரூப்ஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி நம்மளை ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க, ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. சிம்பிளி ஏபியும் பியும் நம்ம ஆட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலம், ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம் இதை ஆட் பண்ணணும். செகண்ட் ரோ செகண்ட் காலம் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். தேர்ட் ரோ தேர்ட் காலம், ஃபோர்த் ரோ ஃபஸ்ட் ரோ ஃபோர்த் காலம். ஸோ இதில் இருக்கிறது எல்லாமே ஃபர்ஸ்ட் ரோவில் ஃபர்ஸ்ட் ரோவில் செகண்ட் காலம், ஃபர்ஸ்ட் ரோவில் தேர்ட் காலம், ஃபர்ஸ்ட் ரோவில் ஃபோர்த் காலம், செகண்ட் ரோவில் ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் ரோவில் செகண்ட் ரோவில் தேர்டு, செகண்ட் ரோவில் ஃபோர்த் காலம். இந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணணும். சரிங்களா? நான் ஃபஸ்ட்டு A + B அப்படின்றத எப்படி நம்ம எழுதணும் அப்படின்னா A + B. இந்த மேட்ரிக்ஸ்களுடைய ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் பார்த்தோம்னா 1 ரோ 2 ரோ 3 ரோஸ் இருக்குது.
அதே மாதிரி காலம் 1 2 3 4 காலம்ஸ் இருக்குது. இங்கேயும் 1 2 3 3 rows 4 காலம்ஸ் இருக்குது. சரிங்களா? இப்போ ஆட் பண்ணலாம். A + B. நவ் ஃபஸ்ட்டு ரோ ஃபர்ஸ்ட் காலம் 22வையும் 20யும் ஆட் பண்ணலாம். 22 + 20 இது வந்து ஃபர்ஸ்ட் ரோவில் ஃபர்ஸ்ட் காலம். ரெண்டாவது தான் ஃபர்ஸ்ட் ரோவில் செகண்ட் காலம் 15ஐயும் 38ஐயும் ஆட் பண்ணுங்கள். மூணாவது தான் ஃபர்ஸ்ட் ரோ தேர்ட் காலம் 14 and 15 15 ஆட் பண்ணணும். இதை ஃபர்ஸ்ட் ரோவில் தேர்ட் காலம் எழுதணும். ஃபர்ஸ்ட் ரோவில் ஃபோர்த்துன்னும் போது 23யும் 40யும். ஸோ 23 + 40 அவ்வளோதான். ஈஸியாக இதே மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் ஆட் பண்ண வேண்டியது தான். நெக்ஸ்ட் வந்து 50 + 18 அண்ட் தென் 62 + 12 இது செகண்ட் ரோவில் செகண்ட் காலம். 21ஐயும் இந்த 17ஐயும் 21 இந்த 17 ஆட் பண்ணுறோம். அண்டு 30 80 ஆட் பண்ணணும். 30 + 80 செகண்ட் ரோவில் ஃபோர்த் காலம். அண்ட் ஃபைனலி 53 + 81 80 + 47. ஸோ நம்ம எந்த ஒரு ரோவில் எந்த காலமில் எழுதுகிறோமோ அது ரெண்டுத்துலேயும் ஒரே இடத்துல எடுத்துகிட்டு வரணும். இப்போ நம்ம தேர்ட் ரோவில் செகண்ட் காலம் எழுதுகிறோம். இது ரெண்டு பார்ட்டியும் அந்த தேர்ட் ரோ செகண்ட் காலமாக தான் கன்சிடர் பண்ணுறது. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறது 32 and 52 32 + 52 அண்ட் லாஸ்ட்டாக தேர்ட் ரோ ஃபோர்த் காலம் 1 2 3 ஃபோர்த் காலம் தேர்ட் ரோவில் இருக்குது. 40 + 18 ஃபைனலி மேட்ரிக்ஸோடைய பாக்ஸ் போட்டுக்கோங்க. இப்போ இதை ஆட் பண்ணிவிட்டு ஆன்சரை சிம்பிளாக எழுத வேண்டியது தான். 22 + 20 ஆட் பண்ணால் 42. இங்கே 15 38 இருக்கும். 8 5 ஆட் பண்ணால் நமக்கு 13 3 ரிமைண்டர் 1 3 + 1 is 4 4 + 1 is 5 53 அண்ட் இங்கே 29 மாறிடும். இதை நம்ம ஆட் பண்ணணும். 40 + 20 60 63 ஆகிடுச்சு. இந்த இடத்துல 50 + 10 is 60 + 8 is 68 62 64 74 21 28 38 and 30 + 80 110 53 54 ஒரு 80 ஆட் பண்ண 134 80 40 120 127 ஆகிடுச்சு. 32 34 ஒரு 50 34 50 84 ஃபைனலி 40 50 58 ஆகிடுச்சு. ஸோ இதுதான் ரெண்டுத்துக்கான மார்க்ஸோடைய அடிஷன். கொஷின் என்ன கேட்டிருக்காங்க? டோட்டல் மார்க்ஸ் ஆஃப் த போத் எக்ஸாம் ஃபார் ஆல் திஸ் குரூப்ஸ். ஸோ இங்கே வந்து என்னென்னு எழுதணும்? நீங்கள் டோட்டல் மார்க்ஸ் ஆஃப் போத் எக்ஸாம்ஸ் ஃபார் ஆல் த குரூப்ஸ் போட்டு ப்ராக்கெட்டில் A + Bன்னு எழுதி இந்த ஆன்சரை ஃபைனலாக தான் நீங்கள் பார்க்கணும். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்னென்னு பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 3.62 A = ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, B = ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஏவையும் பியும் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து 3.60 நம்ம எக்ஸாம்பிளில் நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் அடிஷன் சொல்லும் போது என்ன சொன்னேன்னா, ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் ரெண்டுமே ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் அடிஷனோ சப்ராக்ஷனோ பாசிபிலிட்டி. அப்படி இல்லைன்னா பாசிபிள் இல்லை. ஃபர்ஸ்ட் இங்கே ஏக்கு என்ன ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ்ன்னு பார்க்கலாம். இந்த ஏவுடைய ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ் வந்து ஒரு ரோ 2 ரோ 3 ரோ இருக்குது. காலம் நம்ம செக் பண்ணோன்னா 1 2 3 காலம்ஸ் இருக்குது. இப்போ இது ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் 3 × 3. பட் பிக்கு நம்ம பார்க்கும்போது ஒரு ரோ 2 ரோ 3 ரோஸ் இருக்குது. காலம் நம்ம பார்க்கும்போது இது ஒரு காலம் இது ஒரு காலம், 2 காலம் தான் இருக்குது. அப்போ இது 3 × 2 மேட்ரிக்ஸ். 3 × 3 மேட்ரிக்ஸ் 3 × 2 மேட்ரிக்ஸ் டிஃப்ரெண்ட்டான ஆர்டர்ஸ் இருந்தால் அதை ஆடும் பண்ண முடியாது, சப்ராக்டும் பண்ண முடியாது. ஸோ சொல்யூஷனில் நம்ம என்ன எழுதணும் அப்படின்னா, சொல்யூஷன் ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அதை ஆட் பண்ண முடியாதுன்றது தான் சொல்யூஷன். இட் இஸ் நாட் பாசிபிள் டு ஆட் A and B அப்படின்னு எழுதுங்க. இட் இஸ் not possible to add A and B. ஏவையும் பியும் ஆட் பண்ண முடியாது அப்படின்னு எழுதணும். பிகாஸ் ஏன் அப்படின்ற ரீசனை நம்ம சொல்லலாம். பிகாஸ் தே ஹாவ் டிஃப்ரெண்ட் ஆர்டர்ஸ். இந்த ரெண்டு மேட்ரிக்ஸ்க்கும் ஏன்ற மேட்ரிக்ஸ்க்கு ஒரு ஆர்டர் இருக்குது, 3 × 3 பின்ற மேட்ரிக்ஸ்க்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆர்டர் இருக்குது. ஸோ தே ஹாவ் டிஃப்ரெண்ட் ஆர்டர்ஸ் அப்படின்ற ஆன்சராக நீங்கள் சொல்லணும். சரிங்களா? ஸோ இதுதான் நான் உங்களுக்கு வந்து 3.60 எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேயே வந்து சொன்னேன். எப்போவுமே அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன் எப்போ பாசிபிலிட்டி அப்படின்னா, ரெண்டு ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸும் ஈக்குவலாக இருக்கணும். இங்கேயும் 3 × 3 இருந்தால் இங்கே 3 × 3 இருக்கணும். அதே மாதிரி 2 × 2 மேட்ரிக்ஸ் கொடுத்தாங்கன்னா இந்த இடத்துல 2 × 2 மேட்ரிக்ஸ் இருந்தால் தான் நம்ம ஆட் பண்ண முடியும். ஓகே, எக்ஸாம்பிள் 3.63 தேர்ட் சாப்டரில் 10th மேக்ஸில் பார்க்கலாம். இஃப் A is equal to ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, B equal to ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கப்போ ஃபைண்ட் 2 × A + B
இந்த ஏன்ற மேட்ரிக்ஸை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டுங்களா? ஃபஸ்ட்டு அடிஷன் கொடுத்துருக்கிறதுனால ஃபஸ்ட்டாக நம்ம செக் பண்ண வேண்டியது இது ரெண்டு மேட்ரிக்ஸ்க்கும் ஆர்டர் ஈக்குவலாக இருக்கான்னு பார்க்கணும். ஃபஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ, மொத்தம் 3 ரோ இருக்குது. இன்ட்டு ஃபஸ்ட்டு காலம், செகண்ட் காலம், தேர்ட் காலம், 3 காலம் இருக்குது. ஃபஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ, 3 ரோ இருக்குது. 1 2 3 காலம்ஸ் இருக்குது. இதுவும் 3 × 3, இதுவும் 3 × 3. ஸோ இப்போ அடிஷன் வந்து பாசிபிலிட்டி. அதனால தான் உங்களுக்கு வந்து சொல்யூஷன் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா A and B have same order, hence 2A + B is defined. 2A + B நம்ம ஃபைண்ட் பண்ண முடியும் அப்படின்ட்டு கொடுத்துருப்பாங்க. நவ் 2 × Aவை ஃபஸ்ட்டு ஃபைண்ட் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும்னா இந்த A கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ் கூட ஒரு 2 உள்ள மல்டிப்ளை பண்ணணும். அது கூடவே இந்த B ஆட் பண்ணணும். அவ்வளோதான். சரிங்களா? இப்போ நம்மளை ஃபைண்ட் பண்ண சொன்னது 2A + B is equal to 2 × Aல என்ன மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே எழுதிக்கோங்க. 7 8 6 1 3 9 -4 3 and -1 கொடுத்துருக்காங்க. இப்போ இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். ப்ளஸ் இருக்குது, B வந்து எழுதணும். சரிங்களா? Bன்றது 4 11 -3 -1 2 4 7 5 0. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணுங்கன்னா இந்த 2வை இந்த மேட்ரிக்ஸ் கூட உள்ளே மல்டிப்ளை பண்ணுங்கள். சிம்பிளி எல்லா நம்பர்ஸ் கூட நம்ம 2வை மல்டிப்ளை பண்ண போகிறோம். அவ்வளோதான். 2 7s are 14, 2 8s are 16, 2 6s are 12. ஃபஸ்ட்டு ரோ ஃபினிஷ்டு. செகண்ட் ரோக்கு வாங்க. 2 1s are 2, 2 3s are 6, 2 × 9 18, 2 × -4 இருக்குது, -8. Science very important. Okay, 2 3s are 6. Again 2 × -1ன்றது -2. இப்போ இந்த பார்ட் ஓவர் ஆகிடுச்சு. அடுத்ததாக சிம்பிளி அடிஷன் தான். எந்த ரோவில் எந்த காலமில் எந்த எலிமெண்ட் இருக்கோ அந்த ரோவில் அந்த காலமில் அந்த எலிமெண்ட்டு கூடயே ஆட் பண்ணணும். சரிங்களா? எது எப்படியோ அப்படி அதே மாதிரி இப்போ வந்து ஆட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு 14ஐயும் இந்த 4ஐயும் ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணணும். 14 + 4 ஆட் பண்ணால் என்ன? 14ஐயும் 4 ஆட் பண்ணால் 18. 16 இருக்குது, ஒரு 11 இருக்குது. சரிங்களா? 16 11. நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த 16ஐயும் இந்த 11ஐயும் வேணால் இப்படி 16 + 11 12 - 3 2 - 1 6 + 2 18 + 4 -8 + 7 6 + 5 -2 + 0ன்னு கூட நீங்கள் எழுதிக்கலாம். ஒரு ஸ்டெப் போட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டெப்பை எக்ஸ்டெண்ட் பண்ணி கூட போட்டுக்கலாம். சரிங்களா? நான் இங்கே டேரெக்டாகவே ஆட் பண்ணுறேன். ஒரு 16ம் ஒரு 11 இருக்குது. ஆட் பண்ண என்ன ஆகும்? 27 ஆகிடுச்சு. பாசிட்டிவில் 27 ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம். 12 ஒரு -3, 12ல் 3 மைனஸ் பண்ண என்ன ஆகும்? 9. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ரோவில் தேர்ட். செகண்ட் ரோவில் ஃபஸ்ட்டு 2 - 1 இருக்குது. 2 + மைனஸ் ஆகிடும். 2 - 1னா 1. 6 + 2 8 ஆகிடும். 18ஐயும் 4ஐயும் ஆட் பண்ணால் 22. -8 ஒரு 7, -8 ஒரு 7 ப்ளஸில் ஆட் பண்ணும்போது 1 மைனஸ் பண்ணணும். கிரேட்டஸ்ட் நம்பரோட சைன் -1. ஸோ -1 போட்டாச்சு. அடுத்ததான் 6ஐயும் 5ஐயும் ஆட் பண்ணால் 11 -2 0 -2. இது கூட ஒரு 0 ஆட் பண்ணால் -2 தான் ஆன்சர். -2. ஃபைனலி நமக்கு இதுதான் 2A + B உடைய வேல்யூ. ஸோ 2A + B is equal to 18 27 9 1 8 22 -1 11 -2ன்றது தான். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 3.64. ஏன்றது ஒரு மேட்ரிக்ஸ், பின்றது ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் 4A - 3B. 4ஐ ஏவோடைய மேட்ரிக்ஸ்குள்ளே மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதே மாதிரி 3ஐ பியோடைய மேட்ரிக்ஸ் மல்டிப்ளை பண்ணி இது ரெண்டுத்துக்கும் கிடைக்கிற ஆன்சரை மைனஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம ப்ளஸ் மைனஸ் இருந்தால் என்ன செக் பண்ணணும்? இந்த ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் பார்க்குறோம். ஒரு ரோ 2 ரோ 3 ரோ இருக்குது. காலம் அதேமாதிரி 1 2 3 காலம்ஸ் இருக்குது. ஸோ இதுவும் 3 × 3, சிமிலர்லி இதுவும் 3 × 3. அப்போ இந்த மைனஸ் பண்ணுறது இந்த 4A - 3Bன்ற ஆப்ரேஷன் வந்து நமக்கு டிஃபைன்டு. இது வந்து சால்வ் பண்ணலாம் அப்படின்றது தெரிஞ்சிடுச்சு. ஃபஸ்ட்டு நம்ம இந்த 4Aனா என்ன, அதுக்கப்புறம் இந்த 3Bனா என்னன்னு ஃபைண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அது ரெண்டு ஆன்சரையும் மைனஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? சொல்யூஷன் ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம்? 4 × A, அதாவது இந்த ஏன்ற மேட்ரிக்ஸ் கூட ஒரு 4ஐ மல்டிப்ளை பண்ணுங்கள். 4 5s are 20, 4 4s are 16, 4 × -2 -8 ஆகிடுச்சு. இங்கே நம்ம 4ஐ மல்டிப்ளை பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. 4 இருக்குது, ஆல்ரெடி ஒரு 1/2 இருக்குது. ரைட்டுங்களா? ரெண்டு மல்டிப்ளை பண்ணும்போது 2ம் 4ம் கேன்சல் பண்ணோன்னா 1 டைம்ஸ், இது 2 டைம்ஸ் ஆகிடும். 2ன்ற ஆன்சர் வரும். இங்கே 3/4 இருக்குது. 3/4 இருக்குது. நம்ம உள்ளே எதை மல்டிப்ளை பண்ணுறோம்? 4ஐ மல்டிப்ளை பண்ணுறோம். 4ம் 4ஐ கேன்சல் ஆகிடுச்சுன்னா 3 மட்டும் வரும். அடுத்ததாக √2 இருக்குது. 4 மல்டிப்ளை பண்ணுறோம் × √2. அப்போ
அப்போ நம்ம என்ன எழுதலாம், இதை டேரெக்டாக 4 root 2ன்னு எழுதிக்கலாம். 4 into root 2ன்றது 4 root 2. இங்கே 4 மல்டிப்ளை பண்ண 1 into 4 4, 9 into 4 4 9s are 36, 4 into 4 16 ஆகிடுச்சு. இதுதான் 4A உடைய வேல்யூ. இப்போ 4Aன்ற மேட்ரிக்ஸ் நம்ம ஃபைன் பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம என்ன ஃபைன் பண்ணோம், 4A ஃபைன் பண்ணிட்டோம். 3 into Bன்ற மேட்ரிக்ஸ் இன்னொன்னா ஃபைன் பண்ணணும். மேட்ரிக்ஸ் B-யா 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 3B ஈக்குவல் டு 7 3s are 21, ஒரு மைனஸ் சிம்பிள் இருக்குது, அதை சேர்த்துக்குங்க. 3 மல்டிப்ளை பண்ணுறோம், 3 4s are 12 ஆகிடும். 3 மல்டிப்ளை பண்ணால் 3 3s are 9, அதுவும் மைனஸில் வரும், ஏன்னா அங்கே மைனஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு இங்கே 1/4 இருக்குது. இந்த 1/4 கூட ஒரு 3 மல்டிப்ளை பண்ண என்ன, 1 into 3 3 divided by 4 ஆகிடுது. ஸோ இங்கே 3/4. அண்ட் அடுத்ததான் 7/2 இருக்குது. நம்ம 3 மல்டிப்ளை பண்ணுறோம், 3 into 7 divided by 2. 7 3s are 21 divided by 2ன்னு எழுதிக்கங்க. 21 divided by 2. அண்ட் தென் உள்ள 3 மல்டிப்ளை பண்ணுறோமா, 3 and 3 மல்டிப்ளை ஆனால் 9 ஆகிடும். 3 5s are 15, 3 into 6 3s are 18 ஆகிடுச்சு. 3 into 9 9 3s are 27 ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த 4A minus 3Bன்னு கொடுத்துருக்காங்க. என்ன பண்ணலாம், 4Aலேருந்து 3Bயை மைனஸ் பண்ணணும். 4A minus 3B. 4Aன்றது இங்கே இந்த மேட்ரிக்ஸ், 3Bன்றது இந்த மேட்ரிக்ஸ். இதில் இருந்து இதை மைனஸ் பண்ணலாம். சரிங்களா? நான் இதையும் மைனஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலம், ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம். இங்கே 20 இருக்குது, இங்கே 21 இருக்குது. 20 மைனஸ் ஒரு மைனஸ் 21. அப்படி இல்லைன்னா ஃபஸ்ட்டு இதை எடுத்து எழுதிக்கலாம், உங்களுக்கு இன்னும் சிம்பிளராக புரியும். 20 16 மைனஸ் 8 ஆகிடுச்சு. 2 3, இது 4 root 2. அடுத்து தான் 4 36 16 இருக்குது. இதுதான் 4Aவோட வேல்யூ. மைனஸ் போட்டுட்டேன். 3Bயோட வேல்யூ மைனஸ் 21 12 மைனஸ் 9 ஆகிடுச்சு. இங்கே 3/4 21/2, இங்கே 9 ஆகிடுச்சு. இது 15 மைனஸ் 8 27. ஸோ உங்களுக்கு மைனஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இங்கே மைனஸ் எடுத்துகிட்டு போயிட்டு மைனஸ் பண்ணணும்னா ப்ளஸ் ஆகும், தனித்தனியாக செப்பரேஷனாக நான் பண்ணுறது எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மைனஸை உள்ளே மல்டிப்ளை பண்ணிவிட்டு இங்கே ப்ளஸ் போட்டுங்க, சிம்பிளாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுங்கள், ஏவோடைய வேல்யூ 4 into ஏவோட வேல்யூ இது அப்படியே எழுதிக்கோங்க. 20 இருக்குது, 16 ஒரு மைனஸ் 8, 2 3 4 root 2, 2 3 இந்த 4 root 2 அப்படியே எழுதிக்கலாம். அதேமாதிரி 436 16 எழுதிக்கலாம். 436 16 இருக்குது. இது ஃபர்ஸ்ட்டு 4Aவுக்கானது. சரிங்களா? இப்போ மைனஸ் உள்ளே மல்டிப்ளை பண்ண போகிறோம், அதனால் இந்த இடத்துல ப்ளஸ் போட்டுக்கலாம். மைனஸ் உள்ளே எடுத்துகிட்டு போயிடறேன், ப்ளஸ்ஸை மட்டும் வெளியில் வச்சுக்கிறேன். சரிங்களா? அப்படி இப்போனா ப்ளஸ்ஸு இங்கே உள்ள மைனஸ் கொண்டு போகிறோம், அந்த மைனஸை திரும்பி வெளியில் கொண்டு வந்தால் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ்ன்றது மைனஸ் ஆகும். மைனஸ் உள்ளே மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகும், உள்ளே இருக்க மொத்த பார்ட்லேயும் சைன்ஸ் எல்லாம் அப்படியே ஆப்போசிட்டாக மாறிடும், சேஞ்ச் ஆகிடும். மைனஸ் இருந்தால் ப்ளஸ், ப்ளஸ் இருந்தால் மைனஸ், அப்படியே சைன்ஸை சேஞ்ச் பண்ணிக்கிங்க. இந்த 21 என்ன ஆகிடும், மைனஸில் இருக்கிறது ப்ளஸ் ஆகிடுச்சு. இந்த 12 மைனஸ் 12 ஆகிடும். இந்த மைனஸ் 9 ப்ளஸ் 9 ஆகிடும். 3/4 என்ன ஆகும், மைனஸ் 3/4 மாறிடும். இந்த 21/2ன்றது ப்ளஸில் இருக்குது, இதுவும் மைனஸில் மாறிடும். இது ப்ளஸ் 9 மைனஸ் 9 ஆகிடுச்சு. இங்கே 15ன்றது மைனஸ் 15, மைனஸ் 18 ப்ளஸ் 18 ஆகிடும். 27 மைனஸ் 27 ஆகிடுச்சு. நவ் இப்போ நீங்கள் சிம்பிளாக ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணணும் என்ன, ஒரு 20 இருக்குது, இன்னொரு 21 இருக்குது. 20 21 ஆட் பண்ணால் என்ன ஆகும், 41. ஸோ ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலமில் நமக்கு 41 ஆன்சர். ரெண்டாவதாக இந்த 16ஐயும் இந்த மைனஸ் 12ஐயும் ஆட் பண்ணணும். ஒரு 16 ஒரு மைனஸ் 12 டிஃப்ரென்ஸ் சைன்ஸ் வந்து மைனஸ் பண்ணுவோம். 16ல் 12 மைனஸ் பண்ணோம்னா நமக்கு 4. அண்டு தேர்டாக இருக்கக்கூடியது ஒரு மைனஸ் 8 இருக்குது, ஒரு ப்ளஸில் 9 இருக்குது. என்ன ஆகும், டிஃப்ரென்ஸ் சைன்ஸ் மைனஸ் பண்ணோன்னா 1, கிரேட்டஸ்ட் நம்பருடைய சைன் ப்ளஸ் 1. ஸோ இந்த இடத்துல ப்ளஸ் 1, 41 4 1 வந்துருச்சு. அடுத்து தான் இந்த 2, இங்கே ஒரு மைனஸ் 3/4 இருக்குது. 2 இருக்குது, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஆகிடும். 3/4ங்களா, 4 2s are 8, ஒரு மைனஸ் 3 டிவைடட் பை 4. 8 மைனஸ் 3ன்றது 5 டிவைடட் பை 4. ஸோ 5/4ன்ற ஆன்சர் தான் இந்த இடத்துக்கானது. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் 3 இருக்குது, மைனஸ் 21 டிவைடட் பை 2 இருக்குது. 3 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 21 டிவைடட் பை 2. 2 and 3 கிராஸ் மல்டிப்ளை பண்ண என்ன ஆகும், 6ஆக மாறிடும். 2 3s are 6, ஒரு மைனஸ் ஒரு 21 டிவைடட் பை 2. 21ல் 6 மைனஸ் பண்ணால் 60, மைனஸ் ஆஃப் 15 டிவைடட் பை 2. நெக்ஸ்ட் ஒன் இங்கே 4 root 2 மைனஸ் 9 இருக்குது. ஒரு 4 root 2 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஆகிடுச்சு 9. இது அப்படியே இந்த டேர்மை எழுதிக்கோங்க. 4 root 2 மைனஸ் 9 அப்படின்ற டேர்ம் எழுதியாச்சு. அடுத்ததான் இங்கே 4 இருக்குது, இங்கே மைனஸ் 15 இருக்குது. 4 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 15, 15ல் 4 மைனஸ் பண்ணணும். ஸோ மைனஸ் 11ன்ற ஆன்சர் வரும்.
இங்கே 36 இங்கே 8 இருக்குது, ரெண்டுத்துக்கும் ப்ளஸ் இருக்குது. 36ம் 18யும் ஆட் பண்ணணும். 6 + 8 வந்து 14, 154. ஸோ 54 இஸ் த ஆன்சர். அண்ட் இந்த இடத்துல லாஸ்ட்டாக வந்து 16ம் 27ம் இருக்குது. ஒரு 27 மைனஸில் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -27 ஒரு 16 இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டாக நான் 27 எழுதிக்கிறேன். 27 வந்து கிரேட்டஸ்ட் நம்பர்னால மேலே எழுதியிருக்கேன். 7 - 6ன்றது 1 ஆகிடுச்சு. அண்ட் இங்கே -2 + 1 -1 மைனஸ் ஆஃப் 11. ஃபைனலி இதுதான் 4a - 3bக்கான ஆன்சர். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து எக்ஸாம்பிள் என்னென்னு பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 3.65. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஏபிசிடி. ஏபிசிடியோடைய வேல்யூஸ் வந்து ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க ஃப்ரம் த ஃபாலோயிங் மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன். இங்கே ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க மேட்ரிக்ஸ். இது ரெண்டுமே ஈக்குவல்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு ப்ளஸ் சிம்பிள் ரெண்டும் ஆட் பண்ணணும், இதையும் ஆட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிப்போம். அதே மாதிரி இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி ஈக்குவேட் பண்ணுவோம். எந்தெந்த கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்டுக்கு எதெல்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு ஈக்குவேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா ஆட் பண்ணலாம். டி ப்ளஸ் இருக்குது 3, ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம், ஃபஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், இந்த கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம ஆட் பண்ணணும். டி + 3 எழுதிக்கணும். டி + 3 8 + a. செகண்டாக இந்த இடத்துல ஃபஸ்ட் ரோவில் செகண்ட் காலம் 8 + a. நெக்ஸ்ட்டு 3b ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் ஆகிடும், 2 வரும். 3b - 2. அண்ட் இந்த இடத்துல a இருக்குது, ப்ளஸ் இருக்குது, -4 இருக்குது. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகும், மைனஸ் ஆகிடும். a - 4. இப்போ நமக்கு 2 × 2 மேட்ரிக்ஸாக மாறிடுச்சு. ஈக்குவல் டு சிமிலர்லி சேம் ஃபார் திஸ் ஒன். 2வையும் 0வையும் ஆட் பண்ணால் நமக்கு 2. 2a ப்ளஸ் இருக்குது 1. ஸோ 2a + 1 ஆகிடும். அடுத்ததாக b + -5. ப்ளஸ் இன்ட்டு 5 -5 என்ன ஆகும், -5 ஆகிடும். b -5. அண்ட் இங்கே 4c + 0. 4c கூட 0 ஆட் பண்ணால் அதே 4c தான். நம்ம இப்போ உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான 2 × 2 மேட்ரிக்ஸ் ரெண்டு சைடுமே வந்துடுச்சு. அண்ட் இங்கே நம்ம என்ன பண்ணோம்னா ஈக்குவேட்டிங் த கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்ஸ். ரெண்டுத்துலேயும் இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் வந்து நம்ம ஈக்குவேட் பண்ணுறோம். ஈக்குவேட்டிங் தி கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்ஸ் ஆஃப் த மேட்ரிசஸ். 2 மேட்ரிசஸ்ன்னு சொல்லி எழுதிக்கோங்க. 2 மேட்ரிசஸ் இருக்குங்களா? ஸோ 2 மேட்ரிசஸ்க்கு கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்டாக ஈக்குவேட் பண்ணுறோம். ஃபஸ்ட்னா இங்கே d + 3 இருக்குது, இங்கே 2 இருக்குது. அப்போ இந்த d + 3 வேல்யூ 2 ஆகிடுச்சு. இந்த ஈக்குவேஷனில் இருந்து d = இந்த 3 அந்த சைட் போகும்போது 2 - 3 ஆகிடும். இப்போ d வேல்யூ நமக்கு 2 - 3 -1. ஸோ d வேல்யூ நம்ம -1ன்னு ஃபைண்ட் பண்ணிட்டோம். அடுத்ததான் இங்கே 8 + a இருக்குது, இங்கே 2a இருக்குது. 8 + a ஈக்குவல் டு இந்த 2a + 1க்கு ஈக்குவேட் பண்ணுங்கள். இப்போ இங்கே 8 இருக்குது, இந்த இடத்துல ஒரு a இருக்குது. நம்ம என்ன பண்ணலாம், ஏவை எல்லாத்தையும் ஒரு சைடு கொண்டு வந்துடலாங்களா? இங்கே ஆல்ரெடி a இருக்குது. ஸோ இந்த a மட்டும் எழுதிக்கிறேன். இந்த 2a லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்தால் -2a ஆகிடும். அண்ட் ஆல்ரெடி இங்கே ஒரு 1 இருக்குது. இப்போ இந்த 8 மட்டும் அந்த சைடு கொண்டு போகிறோம். ஸோ இந்த a இங்கே இருந்தது, இந்த 2a இங்கே கொண்டு வந்துட்டேன். a - 2a ஆகிடுச்சு. இந்த 1 எழுதியாச்சு. அடுத்ததான் இந்த 8 அந்த சைடு கொண்டு போனோன்னா -8 ஆகிடும். 7 - 2a, இது 1a - 2a. 1 - 2ன்றது என்ன, மைனஸில் a. 1 - 8ன்றது -7. ரெண்டு மைனஸும் கேன்சல் பண்ணிட்டோம்னா a வேல்யூ நமக்கு 7 ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஒன் 3b - 2 ஈக்குவல் டு b - 5 எழுதணும். 3b - 2 செகண்ட் ரோவில் ஃபர்ஸ்ட் காலம் இங்கே என்ன இருக்குது, b - 5 இருக்குது. சிமிலர்லி b எல்லாம் ஒரு சைடு கொண்டு வந்துடலாம். இந்த b லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துருங்க. ஆல்ரெடி இங்கே 3b இருக்குது. இந்த b இந்த சைடு வரும்போது ஈக்குவல் டுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரும்போது -b ஆகிடுச்சு. ஈக்குவல் டு ஆல்ரெடி இங்கே ஒரு -5 இருக்குது. இந்த -2 அந்த சைடு போகும்போது +2 ஆகிடும். நெக்ஸ்ட் ஸ்டெப் 3bயில் ஒரு b மைனஸ் பண்ணால் 2b. -5 + 2 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோன்னா -3. நெக்ஸ்ட் என்ன, b மட்டும்தான் வேணும். b இங்கே 2 வந்து மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. b கூட அந்த சைடு கொண்டு போனோன்னா டிவைட் ஆகிடும். -3 / 2. ஸோ b வேல்யூ -3 / 2. அண்ட் ஃபைனலி a - 4. இதை வந்து 4cக்கு நம்ம வந்து என்ன பண்ணணும், ஈக்குவேட் பண்ணணும். ஸோ a - 4 வந்தது, இங்கே 4c இருக்குது. ஸோ a - 4 ஈக்குவல் டு 4c. இப்போ என்ன பண்ணலாம், நமக்கு ஏவோட வேல்யூ ஆல்ரெடி தெரியுங்களா? ஸோ ஏவோட வேல்யூ 7 எடுத்துகிட்டு வந்து இங்கே சப்ஸ்டியூஷன் பண்ணலாம். 7 - 4 ஈக்குவல் டு 4c. 7ல் 4 மைனஸ் பண்ணால் 3 ஈக்குவல் டு 4c ஆகிடுச்சு.
3 ஈக்குவல் டு 4cனாலும் 4c ஈக்குவல் டு 3னாலும் ஒன்று தான். இது இந்த சைடு எல்ஹெச்எஸில் இருக்கிறது ஆர்ஹெச்எஸில் எழுதுகிறோம், ஆர்ஹெச்எஸில் இருக்கிறதுல நம்ம வந்து எல்ஹெச்எஸில் எழுதிக்கிறோம். சியோடைய வேல்யூ மட்டும்தான் நமக்கு தேவை. சி இஸ் ஈக்குவல் டு வேணும்னா 3 இருக்குது, இந்த 4 மல்டிப்ளிகேஷனில் வந்து ஈக்குவல் டு அந்த சைடு போகும்போது டிவைட் ஆகிடும். அவங்க நம்மளை என்னென்ன ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க, ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் ஏபிசிடின்னு சொல்லியிருக்காங்க. தேர்ஃபோர் இப்போ ஏபிசிடியோட வேல்யூஸ் என்னென்னா இங்கே எழுதுங்க. ஏ அப்படின்றது நமக்கு 7 and b உடைய வேல்யூ -3 divided by 2 and c is equal to 3 divided by 4. Finally d உடைய வேல்யூ -1. That's it. இதுதான் எக்ஸாம்பிள் 3.65க்கான ஃபைனல் சொல்யூஷன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் எக்ஸாம்பிள் 3.66. ஏ மேட்ரிக்ஸ், பின்றது ஒரு மேட்ரிக்ஸ், சின்ற மேட்ரிக்ஸ் எல்லாமே 3 × 3 கொடுத்துருக்காங்க. 3a + 2b - c. ஏன்ற மேட்ரிக்ஸ் கூட 3 மல்டிப்ளை பண்ணணும், பி கூட 2 மல்டிப்ளை பண்ணணும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு சியோட மேட்ரிக்ஸை மைனஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. சிமிலர்லி ஏவோட மேட்ரிக்ஸ் கூட 1/2 மல்டிப்ளை பண்ணணும், பியோடைய மேட்ரிக்ஸில் 3/2 மல்டிப்ளை பண்ணி இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு ஒன்றில் 3ஏன்னு கொடுத்துருக்காங்க, 2bன்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் நம்ம 3 மல்டிப்ளை பண்ணி 3ஏனா என்ன, 2 மல்டிப்ளை பண்ணி 2bனா என்னன்னு தனியாக எழுதிக்கிங்க. நான் இங்கே வந்து சிம்பிளாக டேரெக்டாகவே 3 உள்ள மல்டிப்ளை பண்ணி இங்கே எடுத்துகிட்டு வந்துடுறேன், 2b வந்து மல்டிப்ளை பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். டேரெக்டாக நான் சி எழுதிக்கிறேன். நீங்கள் வந்து ஸ்டெப் போடும்போது உங்களுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா இந்த ஏ கூட 3 மல்டிப்ளை பண்ணால் எப்படி சால்வ் பண்ணுவீங்க அப்படின்றதையும் சேர்த்து இங்கே சொல்லிடுறேன். சரிங்களா? சொல்யூஷன் ஃபஸ்ட்டு நமக்கு என்னென்ன ஃபைண்ட் பண்ணணும்னா ஒரு 3a + 2b - c இதை தான் ஃபைண்ட் பண்ணணும். நீங்கள் தனித்தனியாக வேணுனாலும் ஃபைண்ட் பண்ணிக்கலாம். நான் மொத்தமாக இந்த இடத்துல ஃபைண்ட் பண்ணுறேன். எப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த 3a மட்டும் ஃபைண்ட் பண்ணணும்னா இந்த a கூட இதுதான் a, உங்களுக்கு 3a வேணும்னா என்ன ஆகும், இதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 3 1s are 3, 3 8s are 24, 3 3s are 9. இங்கே 3 மல்டிப்ளை பண்ணுங்கள், 3 3s are 9, 3 × 5 15, 3 × 0 0, 3 8s are 24, 3 7s are 21, 3 6 are 18. இதுதான் 3a உடைய வேல்யூ. அதாவது 3 24 9 9 15 0 24 21 18. சிமிலர்லி எனக்கு 2b வேறு வேணும். ஸோ நான் 2bயை இங்கே எழுதிக்கிறேன். 2bனா என்ன, பிஏ வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும் தானே. 2 × 8 16, 2 × 6 12, ஆனால் மைனஸில் இருக்கணும் ஏன்னா இங்கே மைனஸ் இருக்குது. அதே மாதிரி 4 2s are 8 பட் மைனஸ் போடணும் ஏன்னா இங்கே மைனஸ் இருக்குது. 2 2s are 4, 2 11s are 22, 2 3s are 6 -6, 2 × 0 0, 2 1s are 2, 2 5s are 10. ஸோ நமக்கு 2bன்றது என்ன கிடச்சிருக்கு, ஒரு 16 -12 -8 4 22 -6 0 2 10. ஓகே, 3a தெரியும், 2b தெரியும், சியும் தெரியும். எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல வச்சிட வேண்டியது தான். அப்படி இல்லைனா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை நீங்கள் மைனஸ் பண்ணலாம். சரி, பேசாமல் இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு இதை நீங்கள் எடுத்து இங்கே எழுதுவீங்களா, ரெண்டாவதாக ப்ளஸ் போட்டு இங்கே எடுத்து இதை எழுதணும். அதுக்கப்புறமா இந்த சியோடைய வேல்யூ நான் 3a + 2b மட்டும் இங்கே இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி சொல்கிறேன். இல்லைனா இதையும் இங்கே எழுதிக்கலாம். சரி, 3 24 ஒரு 9 9 15 0 9 15 0 24 21 18 24 21 18. இது வந்து 3a உடைய மேட்ரிக்ஸ். ஒரு ப்ளஸ் இருக்குது, 2 × b இந்த மேட்ரிக்ஸ் 16 -12 -8 4 22 -6 4 22 -6 0 to 10 0 to 10 எழுதியாச்சு. அடுத்ததான் மைனஸ் சின்ற மேட்ரிக்ஸ் எடுத்து எழுதிக்கோங்க. 5 3 0 -1 -7 2 1 4 3. நெக்ஸ்ட்டு ஸ்டெப் இது ரெண்டையும் ஆட் பண்ணணும். கரஸ்பாண்டிங் எலிமெண்ட் கூட அப்படியே நீங்கள் ஆட் பண்ணி ஆன்சர் எழுத வேண்டியது தான். 3 + 16 19 ஆகிடும். ஒரு 24 ப்ளஸ் ஒரு -12 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் ஆகிடும். 24ல் 12 மைனஸ் பண்ணணும், மைனஸ் பண்ணால் 12. 9 ப்ளஸ் இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, ப்ளஸ்ஸும் மைனஸும் மைனஸ் ஆகிடும். 9ல் 8 மைனஸ் பண்ணால் 1. 9 + 4 13. 15 + 22 என்ன ஆகும், ஒரு 22 இருக்குது, இங்கே ஒரு 10 ஆட் பண்ணிக்கலாம், 32 ஆகிடும். 32 கூட இன்னொரு 5 இருக்குது, அதை ஆட் பண்ணால் 37. ரைட், 22 27 37 ஆகிடுச்சு. 0 ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் ஆகிடும். 0 - 6ன்றது -6 ஆகிடுச்சு. 24 + 0 24 தான். 21 + 2 23. 18 + 10
18 + 10 ஆகிடும் 28 ஆகிடுச்சு. நான் அடுத்த ஸ்டெப்பில் நான் என்ன பண்ணுறேன், இங்கே ப்ளஸ் போட்டுக்கிறேன். இந்த மைனஸை உள்ளே மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் எல்லாம் ப்ளஸ் ஆகிடும், ப்ளஸ் எல்லாம் மைனஸ் ஆகிடும். இப்போ -5 -3 0, -5 -3 0க்கு எந்த சைன்ஸும் வராது. சரிங்களா, ப்ளஸ் இருந்தாலும் ப்ளஸ் தான், மைனஸ் இருந்தாலும் மைனஸ் தான், எந்த சைன்ஸும் வராது. மைனஸ் இன்ட்டு மைனஸ்ன்றது ப்ளஸ் ஆகிடுச்சு 1, மைனஸ் எல்லாம் ப்ளஸ்ஸாக மாற்றுங்க, ப்ளஸ் எல்லாம் மைனஸாக மாற்றுங்க, கீழே எல்லாமே மைனஸாக மாறிடும். ஏன்னா நான் மைனஸை உள்ளே மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். சரிங்களா, அடுத்த ஸ்டெப்பில் சிம்பிளி இங்கே 19 இருக்குது, ப்ளஸ் இருக்குது, ஒரு -5 இருக்குது, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஆகிடுச்சு. 19ல் 5 மைனஸ் பண்ணோன்னா 14, 12ல் 3 மைனஸ் பண்ணோன்னா நமக்கு 9, 1 + 0, 1ஐயும் 0ஐயும் ஆட் பண்ணால் 1. அடுத்தது 13 + 1 14 ஆகிடுச்சு. 37 கூட ப்ளஸ் ஒரு 7 ஆட் பண்ணணும். 37ஐயும் 7ஐயும் ஆட் பண்ணால் 44. -6 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஆகிடும். ஒரு -6 ஒரு -2 ரெண்டுமே மைனஸில் இருக்குது, ஆட் பண்ணோன்னா -8. அடுத்தது 24 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஆகிடுச்சு. 24ல் 1 மைனஸ் பண்ணால் 23. 23 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், 23ல் 4 மைனஸ் பண்ணோன்னா 19. அடுத்ததாக 28 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஆகிடும். 28ல் 3 மைனஸ் பண்ணால் 25. இதுதான் நமக்கான ரிக்வயர்டு ஆன்சர். அதாவது 3a ப்ளஸ் 2b மைனஸ் சிக்கான மேட்ரிக்ஸ் 3 × 3 மேட்ரிக்ஸ் 14 9 1 14 44 -8 23 19 25 வந்திருக்கு. சரி, ஃபர்ஸ்ட்டு ஒன்று முடிஞ்சிடுச்சு. செகண்ட் பார்ட்டுக்கு வருவோம். சிமிலர்லி செகண்ட் என்ன, 1/2 × a minus 3/2 × b. இப்போ 1/2 × a ஃபைண்ட் பண்ணணும், -3/2 × b ஃபைண்ட் பண்ணணும். சரி, ரெண்டு இடத்துலையும் காமனாக என்ன இருக்குன்னு பாருங்கள். கீழே வந்து 2 இருக்குது. இதை இப்படி எழுதலாம்ல, 1/2 மட்டும் வெளியில் எடுத்துட்டோம்னா a - 3b ஆகிடும். 1/2 வெளியில் எடுத்துட்டேன், இங்கே 1/2 வெளியில் எடுத்துட்டேன், இங்கே 1a இருக்கும், இந்த இடத்துல 3 இருக்கும். இப்போ a - 3b ஆகிடுச்சு. நமக்கு ஆல்ரெடி a என்னன்னு தெரியும். 3bயை மட்டும் ஃபைண்ட் பண்ணணும். அப்போ 3bயை இங்கே ஃபைண்ட் பண்ணிக்கலாம். 3bனா என்ன, bன்ற மேட்ரிக்ஸை 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 3 8s are 24, 3 6 are 18, அதுவும் மைனஸில். 3 4s are 12, மைனஸில் வரும். 3 2s are 6, 3 11s are 33, 3 3s are 9, மைனஸில். 3 × 0 0, 3 1s are 3, 3 5s are 15. இதுதான் 3bயோட வேல்யூ. இப்போ நம்ம a - 3bயை ஃபைண்ட் பண்ணிவிட்டு உள்ள 1/2 மல்டிப்ளை பண்ணணும், அவ்வளோதான். சரிங்களா, ஸோ இது 1/2 எடுத்துக்கலாம். 1/2 வெளியிலேயே வச்சுப்போம். ஒரு ஏவும் மைனஸ் இந்த 3bயும் எழுதணும். ஏவோட வேல்யூ என்னென்னு பாருங்கள். 1 இருக்குது, 8 இருக்குது, 3 இருக்குது. 3 5 0, 8 7 6, இதுதான் a. ஒரு மைனஸ் 3bயோட வேல்யூ இது 24 -18 -12, 6 33 -9, 0 3 15. இப்போ இதுக்கு வந்து ஓவராலாக ஒரு ப்ராக்கெட்ஸ் வந்து போட்டுக்கலாம். ஏன்னா இந்த 1/2 காமனாக ரெண்டு பேருக்கும் மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. சரிங்களா, கரெக்டாக இதை போடணும். நீங்கள் சம்ஸ் நீங்கள் நிறைய சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஃபெமிலியராக ஈஸி ஆகிடும். ஓகேங்களா, அண்ட் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணணும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சொல்லித்தர மெத்தட்ஸ் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் ஒன்று போட்டு விட்ருங்க. உங்கள் கமெண்ட்டில் போடுங்க ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இங்கே 1/2 இருக்குது. அடுத்தது என்ன பண்ணணும், இதில் இதை மைனஸ் பண்ணணும். 1 - 24, 1 - 24 என்ன, -23. அப்போ இதுக்கு டேரெக்டாக -23 எழுதிக்கலாம். அடுத்ததாக இங்கே 8 இருக்குது, மைனஸ் இருக்குது, மைனஸும் ப்ளஸ் ஆகிடும். 8ஐயும் 18ஐயும் ஆட் பண்ணோன்னா 26ஆக மாறிடும். சரிங்களா, அடுத்தது 3 இருக்குது, இங்கே ஒரு மைனஸ், இங்கே ஒரு மைனஸ் இன்ட்டு மைனஸ். நீங்கள் இந்த மைனஸை உள்ளே மல்டிப்ளை பண்ணிவிட்டு இங்கே ப்ளஸ் போட்டு உள்ளே மல்டிப்ளை பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டெப்லேயும் போடலாம். சரிங்களா, நான் இங்கே ஸ்பேஸ் இல்லாதனால அடுத்ததான் அந்த கண்டினியூட்டி அப்படியே எடுத்துகிட்டு வந்துடுறேன். 3 எடுக்கிறேன், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 3யும் 12ஐயும் ஆட் பண்ணோன்னா 15. நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோக்கு வருவோம். ஒரு 3 மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் ஆகிடும். 3 - 6, 3 - 6னா என்ன, -3. ஸோ -3 போட்டாச்சு. 5 -33, 5 - 33, 33ல் 5 மைனஸ் பண்ணால் இங்கே ஒரு 3 அங்கே ஒரு 2 போச்சுன்னா 28 மைனஸில் வரும், -28. அடுத்தது 0 மைனஸ், இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்னென்னா ப்ளஸ் ஆகிடும். அப்போ 0 + 9 மாறிடுச்சுன்னா அதோடைய வேல்யூ 9. 8 - 0 8 தான். 7 - 3 4 மாறிடும்.
6 minus 15, 6 minus 15, 15ல 6 மைனஸ் பண்ணால் 9 மைனஸ் சிம்பிள் வரும், minus 9. நெக்ஸ்ட் ஸ்டெப், இந்த 1/2 இதுக்குள்ளே மல்டிப்ளை பண்ண வேண்டியது தான். மைனஸ் 23 டிவைடட் பை 2 மாறிடும். எல்லாத்துக்கும் இந்த 1/2 உள்ள மல்டிப்ளை ஆகும். இங்கே 26 இருக்குது. இந்த 26 கூட ஒரு 1/2 மல்டிப்ளை பண்ணுறோம். இந்த 1/2 இந்த 26 கூட மல்டிப்ளை பண்ணுறோம். கேன்சல் பண்ணுங்கள். 1 டைம்ஸ் ஆஃப் 2, 1 2 is 2, 3 2s are 13 டைம்ஸ். 15ம் 2ம் கேன்சல் ஆகாது. அப்போ 15/2ன்னு அப்படி எழுதிக்கோங்க. 3யும் 2ம் கேன்சல் ஆகாது, அதனால் இது -3/2 ஆகிடும். 28ம் 2ம் பார்க்குறோம், கேன்சல் ஆகும். ஒரு -28 இருக்குது, நம்ம 1/2 மல்டிப்ளை பண்ண போகிறோம். 2ஆல் கேன்சல் பண்ணால் 1 2s are 2, 4 2s are 8, 14 டைம்ஸ், மைனஸில் 14. அடுத்ததான் 9ம் 2ம் பார்க்குறோம், கேன்சல் ஆகாது, டேரெக்டாக 9/2 அப்படி எழுதுங்க. அடுத்தது 8/2, 8/2னா என்ன? 4. அப்போ இங்கே 4 எழுதிக்கணும். 4 × 1/2, ஒரு 1/2 உள்ள ஒரு 4 இருக்குது, கேன்சல் பண்ணோன்னா 2 ஆகிடும். ஸோ 2 -9 2 இருக்குது, கேன்சல் பண்ண முடியாது. அப்படியே மைனஸில் 9 டிவைடட் பை 2. இதுதான் ஃபைனலி நமக்கான required மேட்ரிக்ஸ், அதாவது 1/2a minus 3 divided by 2 into b கான 3 into 3 required matrix. That's it. Thank you so much.